பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப மாதம் ஆன மாதிரி இருந்துச்சு. சடனாக எங்களுக்கு டியூஸ்டே ஈவினிங் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல் ஒரே கிரேவிங்ஸாக இருந்துச்சு. எனக்கும் என் தங்கச்சிக்கு மட்டும்தான் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணேன். ஒரே ஒரு கப் தான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். ஒரே ஒரு ஆனியன், ஒரே ஒரு டொமேட்டோ, 2 க்ரீன் சில்லி. நானே சிக்கன் பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆனால் இவ்வளோ சூப்பராக வரும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெஜிடபிள்ஸ் எல்லாமே என் தங்கச்சி தான் கட் பண்ணி கொடுத்தா. சிக்கன் கூட அவள் தான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டா. பிரியாணி இன்றைக்கி நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு ஆயில் அப்புறம் கீலாம் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு ஆனியன்ஸ், க்ரீன் சில்லிஸ்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். நான் எந்த அளவுமே எடுக்கலை, இஷ்டத்துக்கு பண்ணேன். ஆனால் செமையாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொத்தமல்லி தழை, புதினா இலை எல்லாத்தையும் போட்டு டொமேட்டோ போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டேன். நல்லா அது மெர்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் போட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணி விடணும். சிக்கன் வதக்கிறதுக்கு முன்னாடியே சால்ட்லாம் போட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த சில்லி பவுடரு, பிரியாணி மசாலாலாம் சத்தியமாக நான் அளவு பார்த்தே போடலை, இஷ்டத்துக்கு தான் போட்டேன். ஆனால் செமையாக இருந்துச்சு. கர்ட் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா சிக்கன் வந்து சாஃப்டாக வரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 1 கப் ரைஸுக்கு 2 கப் வாட்டர் விடணும். நான் 2 கப் விட்டுட்டு ஊற வச்ச அரிசியும் போட்டுட்டு ஃபைனலாக ஒரு ஃபுல் ஸ்பூன் ஆஃப் நெய் விடணும். அதுதான் பிரியாணிக்கு வந்து ஒரு கிளேஸ் கொடுக்கும். குக்கர் அதுக்கப்புறம் மூடி விட்டுட்டு 2 விசில் விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். நிஜமாக சொல்கிறேன், நான் பண்ணதுனால சொல்லலை, சூப்பராக இருந்துச்சு. இது வந்து என் தங்கச்சியோட ரிவ்யூ. அதுக்கப்புறம் நானும் விடாமுயற்சி படம் பார்த்துட்டு பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பாய்.